உஷா கோமதி சேனலில் இன்றைக்கி வந்து பன்னீர் மசாலா செய்கிறேன். நான் பன்னீர் மசாலா எப்படி செய்கிறேன் பாருங்கள். அதுக்குடைய தயார் பண்ணுறதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஆனால் நான் வந்து மை மசாலா அந்த குழம்பு பொடியை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடுங்க. அவங்க சொன்னாங்க பன்னீர் மசாலாவுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் பாருங்கள், இதில் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது பாருங்கள், 2 டீஸ்பூன் தான் போதும் அப்படின்னாங்க. அது பிறகு கிரேவி தயாரான பிறகு பன்னீர் போட போகிறேன். எனக்கு வந்து வெங்காயத்தை வதக்கிறதுனால உங்களுக்கு தக்காளி எல்லாம் வதக்கிறதுனால கலர்ஃபுல்லாக தெரியுது. வேறு மசாலா எதுவுமே நான் போட கிடையாது, கரம் மசாலா எதுவுமே கிடையாது. இந்த மை மசாலாவே போதுமானது. பாருங்கள், திக்காக வந்துருச்சு இந்த மசாலா, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் கொதிக்கவும் நான் பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். பன்னீர் கிரேவிக்கு இந்த மசாலாவே போதும், வீடே மணக்கும், சூப்பராக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு தயார் பண்ணுறதுனால நான் வீட்டுக்கே போய் பார்த்து வாங்கினால தான் சொல்கிறேன். நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. சேனலை லைக் பண்ணுங்கள்.